அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இன்று செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 11ஆம் திகதி 2025 மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானியா நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் பிரித்தானியா நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி ஒரு இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் நாம் தியானம் செய்வோம். அதன் பிறகு எமது சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நவரத்னம் ஐயா மூலிகைகளும் மனித ஆரோக்கியம் என்ற சிறப்பு தலைப்பில் ஒரு சிறப்பு பேச்சுரையை ஆற்ற உள்ளார். அதன் பிறகு உரையாடல், கேள்வி பதில் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை நடத்துவதற்காக நான் இத்தலத்தை ராதை மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தியானம் செய்யும் நேரம் இது. முதலில் தியானத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நாம் அனுபவிப்பது இப்போது மட்டுமே. கடந்த காலம் என்பது ஒரு நினைவு, எதிர்காலம் என்பது ஒரு கணிப்பு, நிகழ்காலத்தில் இருப்பது ஒரு எண்ணம். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உண்மையான அனுபவங்களும் எல்லாம் இந்த நொடியில் மட்டுமே உள்ளது. ஆகவே நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய உண்மையான சுயத்துடன் இணைகிறோம். மேலும் கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரம்புகளை தாண்டி செல்கிறோம். இவைதான் துன்பத்தின் ஆதாரம். ஆகவே நிகழ்காலம் எங்களின் முக்கியமான பரிசு ஆகும். அதற்கு ஏற்ற பயிற்சியை தருவது இத்தியான தளத்தில் நாம் செய்யும் தியானம் ஆகும். தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்தினால் அதனால் பயன் கிடைக்கும். வாருங்கள், இப்போ தியானத்தில் ஈடுபடுவோம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தலையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டி கொண்டு இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து கழற்றி வைத்து விடவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து மடி மீது வைக்கவும். ஆசனத்தில் இருப்போல் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். இப்போது கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். இப்போது இசை தியானம் வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம். நன்றி. தியானிகளே, தியானம் முடிவடைவதற்கு இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றது. அனைவரும் உங்களது இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைவிரல்களை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தடங்கலுமின்றி ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு பிரபஞ்சத்திடம் நன்றி கூறி 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோமாக.
பிரபஞ்சத்தின் நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இத்தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM தமிழ் குளோபல், யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் இத்தலத்தை 3 வேளையும் இடைவிடாது நடாத்தி வரும் அதிபர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று சிறப்பான இசையையும் பதாதைகளையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்போது நான் இந்த தளத்தை ஆனந்தி பாலதாசன் அம்மாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. ஆனந்தி, நன்றி ராதா மாஸ்டர். இவ்வளவு நேரமும் தியானத்தை சிறப்பான முறையில் நடாத்தி சென்ற ராத மாஸ்டருக்கு இத்தலத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். டாக்டர் நவரத்னம் ஐயாவை அறிமுகப்படுத்துவதில் சந்தோஷமடைகின்றேன். அவர் இத்தலத்தில் பல தடவைகள் வந்து ஆக்கபூர்வமான சிறப்பு பேச்சுக்களை வழங்கியுள்ளார். டாக்டர் நவரத்னம் ஐயா 46 வருடங்களுக்கு மேலாக சுகாதார சேவையில் ஆலோசகராக வேலை செய்தவர். அது மட்டுமின்றி சமூக பணிகளை மிகவும் ஆர்வமாக நடாத்தி வருகின்றார். கர்நாடக இசையிலும் ஆர்வமுள்ளவர். இப்பொழுது டாக்டர் நவரத்னம் ஐயா மூலிகைகளும் மனித ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் எமக்கு சிறப்பு பேச்சை வழங்க உள்ளார். டாக்டர் நவரத்னம் ஐயா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. வாருங்கள் என வரவேற்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? ஓம். எல்லோருக்கும் வணக்கம். அறிமுகத்துக்கு நன்றி. இன்று இந்த சிற்றுரையை ஆற்ற என்னை அழைத்த உலக சமாதான நல்லிணக்க குழுவுக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி அவர்கள் இந்த தளத்தை நடத்தி வருவதற்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிற்றுரையை ஆற்ற வந்திருக்கின்றேன். இன்று நான் இந்த சிற்றுரை கூற முன் எல்லாம் வல்ல இறைவனை அடிகளை இந்த சிற்றுரையை சமர்ப்பித்து எனது குருநாதர் யோக சுவாமி செல்லக்குட்டி சுவாமி அவர்களை வணங்கி எனது பெற்றோர்களை நினைவு கூறி இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூலிகைகளும்
உடல் ஆரோக்கியமும். திருமூலர் கூறியது எமக்கு ஞாபகத்தில் வரும். உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். நமது உடம்பு நமது ஆன்மாவை குடிகொண்டிருக்கின்றது. அதனால அந்த ஆன்மா இந்த பிறப்பு எடுத்ததுக்கு உரிய செயல்களை செய்வதற்கு இந்த உடம்பு தேவையாக இருக்கின்றது. அதனால இந்த உடம்பை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றது அவருடைய கருத்து. எமது உடம்பு நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் ஞாபகப்படுத்துகின்றேன். முக்கியமாக மூளை, இருதயம், இரத்த ஓட்டம், மற்றது மூச்சுப்பை, குடல், குடல் வாயிலிருந்து மலவாசல் மட்டும், அதில் லிவர், பிலியரி சிஸ்டம், பேன்க்ரியாஸ் இதெல்லாம் அடங்கும். கிட்னி, எலும்புகள், மசில்ஸ், செக்ஷுவல், அந்த உற்பத்திக்குரிய கணங்கள், முடி எல்லாம் இந்த உடம்பு பகுதி என்று ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த உடம்பு இயங்குறதுக்கு எங்களுக்கு நியூட்ரிஷன் என்றால் சத்து, உணவு சத்து வேண்டும், நீர் வேண்டும். உணவு சத்தில் மாச்சத்து, புரோட்டீன்ஸ் சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ் எல்லாம் வேண்டும். அதனால் இந்த உணவு பேலன்ஸ்டுன்னு சொன்னால் ஒரு கணிசமாக கவனித்து சாப்பிட வேண்டியது. அதில் 40% கலரிஸ் என்றால் உணவில் வர்ற சக்தி, 40% மாச்சத்து, 30% புரோட்டீன் சத்து, மற்றது 30% ஃபேட் சத்து, விட்டமின்ஸ்லேருந்து சத்து குறைவாக இருக்கும். இதெல்லாம் தேவை உணவில். அதை விட நமது உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு வேறு சில விஷயங்கள் வேண்டும் என்றால் நல்ல பழக்க வழக்கங்கள், குடிவகையை தவிர்க்கிறது, புகைத்தலை தவிர்க்கிறது, மற்றது போதைப் பொருள்களை தவிர்க்கிறது, மற்றது உடம்பை சுத்தமாக வைத்துப்படுது, நல்ல தோய்த்த உடைகளை அணிவது, மற்றது நமது மனத்தை சந்தோஷமாகவும் என்ற அளவுக்கு போதுமென்று இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளுக்கும் பொருட்களுக்கும் அன்பாக இருக்க வேண்டும், கல்லுக்கும் அன்பாக இருக்க வேண்டும். மற்றபடி உடல் பயிற்சி வேண்டும், தேவையான அளவு நித்திரை வேண்டும். கடைசியாகத்தான் கூறுகிறேன் தியானம். தியானம் என்பது பல பேர் தியான தளத்திலே செய்கிறோம். ஆனால் மனதிலே ஒரு மூச்சை ஒழுங்குபடுத்தி அந்த நேரத்தை இனிமையாக செலவழிப்பது தியானம். இதெல்லாம் செய்தால்தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் கூற வந்த விஷயம், மூலிகை என்றால் என்ன? மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு தாவர சார்ந்த பொருள். அது இலையாயிருக்கலாம், காயாயிருக்கலாம், பழமாயிருக்கலாம், பூவாயிருக்கலாம், விதையாயிருக்கலாம், வேராயிருக்கலாம், அல்லது கிழங்காயிருக்கலாம். ஆனால் அதில் சிறு அளவும் இந்த உடம்பில் மாற்றங்களை கொண்டு வரும்.
அதான் மூலிகை. அந்த மூலிகை நமது உடம்பிலே வளர்ச்சி சிதை மாற்றம் கொண்டு வர தகுந்தது. மெட்டபாலிசம் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வேதியியல் வினைகளின் தொகுப்பு தான் இந்த மூலிகை. மெட்டபாலிசம் இப்போ உடலை பராமரிப்பதும் உதவுகின்றது இந்த மெட்டபாலிசம். அந்த 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 உடம்பின் அந்த ஒவ்வொரு உயிரணுக்களிலும் இந்த மெட்டபாலிசம் நடக்கின்றது. பிராணவாயு, சத்து, உடல் சத்து இவைகளை ஒரு சக்தியாக மாற்றி நமது உடம்பை, உயிரை தங்க வைக்கின்றது இந்த மெட்டபாலிசம். அதுக்கு வினையூட்டி, இந்த மூலிகைகள் வினையூட்டி என்றால் கட்டலிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி பயன்படுத்துவதுதான் மூலிகைகள். முதலாவது நான் இந்த மூலிகைகளில் ஏறக்குறைய 50க்கு மேலே இருக்கின்றது. ஆனால் நேரம் கருதி இன்றைக்கு ஒரு 10-12 மூலிகைகளை பற்றி பேச போகின்றேன். முதலாவது கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். அது வந்து அந்த நாங்கள் பாவிக்கிறது நமது வாழ்நாளிலே அந்த விதைகள், இலைகளும் பாவிப்போம். இந்த விதைகள் அவிச்சு குடிக்கும் பொழுது உணவை ஜீரணிக்க உதவுகின்றது. வயிற்றிலே கேஸ் ஆசிட் இல்லாமல் பார்க்கிறது. பிளட் ப்ரெஷர் குறைக்கிறது உதவுகின்றது. அலர்ச்சி சக்தி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது. அது இடத்தில் உள்ள சுகர், இனிப்பு சத்தை ஒழுங்குபடுத்துகிறது கொரியாண்டர். இந்த கொத்தமல்லி இலைகளையும் நாங்கள் மூலிகைகளை பாவிக்கின்றோம். அது நல்ல வாசனை உள்ள இலை. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது. அதோட இரத்தத்தில் உள்ள இனிப்பு சத்தை ஒழுங்குகிறது. இன்ஃபெக்ஷன் என்றால் கிருமிகளால் வர்ற பாதிப்பை குறைக்கின்றது. இருதயத்தையும் ஒழுங்குபடுத்தி செய்ய உதவுகின்றது. மூளையை ஒழுங்கு செய்ய, மூளையில் நமக்கு வர எண்ணங்களை, பாதிப்புகளை ஒழுங்கு செய்கிறது. தோலுக்கு உதவுகின்றது. அப்போ இதுகளெல்லாம் இந்த மூலிகையில் உள்ள விஷயங்கள். அது அடுத்ததாக நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற இன்னும் ஒரு மூலிகை ஜிஞ்சர், இஞ்சி. அதுவும் ஒரு பூக்கிற ஒரு ஒரு தாவரம். அதில் உள்ள கிழங்கு தான் நாங்கள் பாவிக்கிறது, ரைசோம். அந்த கிழங்குத்தான் நாங்கள் நமது சமையல்கட்டிலே வச்சு பல விதமான வேலைகள் பாவிக்கின்றோம். அது ஒருக்கா வைத்தால் திரும்ப திரும்ப முளைக்கிற சக்தி கொண்டது, பெரினியல். அதோட இந்தியா, நைஜீரியா போன்ற நாடுகள்தான் அதிகமாக பயிர் செய்யப்படுகின்றது. இங்கேயும் யூரோப்பிலேயும் இங்கேயும் வளர்க்கலாம். ஆனால் குளிர்காலத்தில் அதை பாதுகாக்க வேண்டும் உள்ளுக்கு வச்சு. இங்கே வளர்க்கும் பொழுது ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து வெளியிலே கொண்டரலாம். அதனுடைய நல்ல சக்திகள் என்னென்றால், அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்ஸ் என்றால் ஒரு விதமான ரசாயன பொருள், அதை குறைக்கிறது. அதோட நித்திரை, சில பேருக்கு மூச்சு திணறல் வந்தால் அதையும் குறைக்கிறது ஜிஞ்சர்.
மற்றது பயணம் செய்யும் பொழுது சில பேருக்கு சக்தி வர்றது, அதை குறைக்கும். மற்றது உடலில் இருக்கிற நோவை குறைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது வர்ற நோவை குறைக்கும். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். மூளை யோசனைகளை, மூளைக்கு இருக்கிற பாதிப்புகளை குறைக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கும். குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்கும். மற்றது சில நேரம் தடிமன் காய்ச்சல் வரும் பொழுதும் இஞ்சி வச்சு குடித்தா குறைக்கும். அத்துடன் நம்ம மன அழுத்தம் குறைக்கும். உடல், தோல் அவைகள் வயதாவது ஆன்டி ஏஜிங் இளமையாக வைத்திருக்கிறது உதவும் இந்த ஜிஞ்சர். அப்படி பலவிதமான நன்மைகள் உண்டு. அடுத்ததாக நாங்கள் மூன்றாவதாக பார்க்கிறோம் சஃப்ரான் என்றால் அது ஒரு விதமான தாவரத்திலிருந்து வர்றது. அது குரோக்கஸ் என்ற ஒரு சின்ன தாவரத்திலிருந்து வர்ற பூக்கள்லேருந்து எடுப்பது. அந்த பூக்கள் நல்ல இரத்தம் போல சிவப்பாக இருக்கும். அதில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், தவறை ஏற்படுத்தவர்களுக்கு பூக்களில் ஸ்டிக்மா ஸ்டைலஸ் என்று இருக்கும். அந்த பூவில் ஒரு பகுதி அதை எடுத்து அதை காய வச்சு அதிலிருந்து தான் அந்த சஃப்ரான் வருகிறது. இங்கேயும் இங்கிலாந்துலேயும் அதை வளர்க்கலாம். மற்றது கிட்டத்தட்ட 150,000 பூக்கள் இருந்து தான் 1 கிலோகிராம் சஃப்ரான் எடுக்கலாம். ஆனால் அதை அப்படி எடுத்தாலும் அது நல்ல பெறுபர் இருப்பதால் அதை வளர்க்கிறார்கள். அதில் வருகின்ற நன்மைகள், அது ஒரு ஆன்டிசெப்டிக் என்றால் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பு சக்தி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அலர்ச்சியை குறைக்கும். சக்தி வர்ற பொழுது அதை எடுத்தால் குறைக்கும். கர்ப்பிணிகள் எடுக்கலாம். பிளட் சுகரை, இரத்தத்தில் இருக்கிற சுகரை குறைக்கும். புற்றுநோய் தவிர்க்கிறதுக்கும் ஒரு விதமான சக்தி இருக்குது அதில். அது குடலில் வர்ற புற்றுநோய்களுக்கு. மற்றது முகத்திலே அழகுபடுத்துறதுக்கு அதை பார்ப்பார்கள். மற்றது சில நேரம் அரிசியை சோறாக்கும் பொழுது அதையும் கலந்தால் அந்த அழகாக வரும் என்று கூறுவார்கள். அதுக்கு அடுத்து அதே இதில் வர்ற இன்னொரு இது டியூமரிக் மஞ்சள். அது ஒரு கிழங்கு. இந்த ஜிஞ்சர் இஞ்சி போல அதே வகுப்பில் உள்ள அந்த கிழங்கு. அதுவும் இந்த நாட்டிலையும் ஒரு பொட்டன்று ஒரு சட்டியிலேயோ பாத்திரத்தில் நல்ல தண்ணி போகக்கூடிய மாதிரி ஒரு மண்ணை போட்டு அதிலே தாட்டு விட்டால் 7 அல்ல 10 மாதத்துக்கு பிறகு அது கிழங்குகள் வரும். இப்படித்தான் அதை வளர்க்கலாம். இப்போ அந்த கிழங்கை என்ன செய்யலாம்? அதை நாங்கள் அரைக்கலாம், அவிக்கலாம். அதை உண்ணும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது மன அழுத்தத்தை குறைக்கிறது. மனத்தில் வர்ற டிப்ரெஷன் அல்லது இந்த சில பேருக்கு அலர்ஜியால் வர்ற ஃபீவர், தடிமன் அதை குறைக்கும். மற்றது மூட்டு வலிகளை குறைக்கும். அஸ்மா வர்றவருக்கு அதை குறைக்கலாம். இரத்தத்திலே உள்ள இனிப்பு சத்தை குறைக்கும். மற்றது தோலில் வர்ற புண்களை இந்த மஞ்சள் அப்பினால் அது குறைக்கும், மாற்றும். மற்றது தோலுக்கு பூசி, முகத்துக்கு, உடம்புக்கு பூசி குளிப்பார்கள். அதால் தோல் நல்லா வரும்.
அதை விட இந்த லிவர், நமது குடலில் இருக்கின்ற ஈரல், அதையும் அதில் வர்ற சில நோய்களை தடுக்கும். அதோட இது ஒரு முக்கியமான விஷயம். மறதி குணம், மறதி அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று ஒரு காரணம் தெரியாத ஒரு நோய் சில பேருக்கு வயது செல்லும் பொழுது வரும். அதை குறைப்பதற்கு இந்த மஞ்சள் பாவித்தால் நல்லது என்று சொல்கிறார்கள். அதோட நமது எடை, உடம்பு பருமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டிமரிக்கின்ற மஞ்சள் உதவும். அது ஒரு அடுத்த மூலிகை நான் கொண்டு போகிறது கடுகு. நாங்கள் வழக்கமாக நமது சமையல் அறையில் வைத்திருப்போம். சின்ன கடுகு சிறந்தாலும் காரம் பெறுகிறது என்று சொல்லுவோம். அது ஒரு மூலிகை. அது ஒரு ஒரு சின்ன ஒரு தாவரத்திலேருந்து அந்த தாவரம் 3 அடி மட்டும் வளரும். நமது வீட்டிலேயே ஒரு 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 பொட்டில் வச்சு வளர்க்குறோம். அதில் சீதோஷ நிலை நன்றாக குளிரும் பொழுது வீட்டுக்குள்ளே அல்லது கிரீன் ஹவுஸில் வச்சிருக்க வேணும். அதோட சில இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நல்லா வளரும். கிட்டத்தட்ட அதை விதைத்து 6 மாதத்தில் அந்த கடுகு எடுக்கலாம். அது சில காய்கள் அதிலிருந்து உடைச்சு ஒவ்வொரு தாவரத்திலிருந்தும் 2000-3000 கடுகு விதைகளை பெறலாம். அது பல ஆங்கிலேயரும் பாவிக்கிறார்கள் மஸ்டர்ட் என்று. ஆனால் எமது சமையலில் அதிகமாக பாவிப்போம். இந்த கடுகிலே உள்ள நல்ல விஷயம், இருதய நோய் உள்ளவர்களுக்கு அது நல்ல பாதிப்பு குறைக்கும். அது உணவு சமபாட்டுக்கு நல்ல உதவி பண்ணும். மூட்டு நோய் கொஞ்சம் தணிக்கும். மற்றது மூச்சு கஷ்டம் உள்ள அஸ்மா உள்ளவர்களுக்கு அது கொஞ்சம் உதவும். இந்த உடலில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் சத்து இருக்கே, அதில் பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் என்று அதில் சொல்லுவார்கள். அதில் இந்த கொலஸ்ட்ராலில் இருக்கிற கெமிக்கலில் நல்ல விதமான கெமிக்கலை தூண்டுமாம் அந்த விதைகள். இதை பற்றி சொல்லிவிட்டோம். அடுத்தது புண்களுக்கு இந்த மஸ்டர்டை ஒரு துணியில் துவைச்சு வச்சு அமைத்து விட்டால் அதெல்லாம் நோவு குறைஞ்சி மாறுமாம். இது பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும். இந்த கேன்சர் வர்றதுக்கு உள்ள விஷயங்களையும் தணிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவார்கள். இதுதான் கஸ்டர்ட். அடுத்து நான் போவது பிளாக் பெப்பர். நீங்கள் எல்லாரும் தெரியும், மிளகு. அதில் ஒரு மிளகு செடியின் படம் போட்டிருக்கின்ற இந்த இலைகள் வெற்றிலை மாதிரி. ஆனால் இந்த இதுதான் போட்டு சொல்லி காய்கள் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். அதை அந்த 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 காய்கள் அந்த விதைகளை காய் என்று தான் சொல்லுவோம். காயை ஒரு சுடுதண்ணியில் போட்டு அதை கிளீன் கழுவி இந்த காய விட்டால் அது கருப்பு மிளகா வரும். இது நமது நாடுகளில் எல்லாம் வளர்க்கலாம். இந்த மிளகு நாம் நமது
சமையலறையில் வைத்துக் கொண்டு பலவிதமான நோய்களுக்கும் பாவிப்போம். அதை அவிச்சு குடிப்போம். கறிகளில் சேர்ப்போம். கறி பவுடரில் வரும். இது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். இது ஒரு நல்ல திரவியம். இந்த உடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். உணவு உண்ணும் பொழுது அது செமைப்பாட்டுக்கு உதவும். அது மூளை அலர்ச்சி வராமல் தடுத்துக்கொள்ளும். அங்கே ஒரு விதமான சக்தி கெமிக்கல். அது நாங்கள் உண்ணும் உணவை உடல் சேர்க்கிறதுக்கு உடலுக்கு உதவுகின்றது. அது முக்கியமான விஷயம். அதனால் நாங்கள் நமது உணவில் அரிசி சேர்ந்த உணவுகளில் அது ரசம் என்று சொல்லி நாங்கள் குடிப்பது உண்டு. அதை இந்த ஆங்கிலேயரும் மிளகு டோனி என்று ஒன்று குடிப்பார்கள். அதோட பல விதமான ஆயுர்வேதிக் மருந்துகளில் இந்த மிளகு சேர்க்கப்படுகின்றது. பிளாக் பேப்பர். அதுக்கு அடுத்து நான் இன்னொரு அதிகமாக நாங்கள் பாவிக்கிற ஒன்று சீரகம். சீரகம் என்றால் இல்லை, 2 விதமாக இருக்கு. கரிஞ்சீரகம், மற்றது சாதாரண சீரகம். இது ஒரு தாவரம். இதிலிருந்து வருகின்ற காயிலே பழத்திலிருந்து வர்றதுதான் இந்த சீரகம். இந்த கிழக்கு ஏசியா, கிழக்கு இந்தியாவில் அதிகமாக வளர்க்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலே, மெக்சிகோ, சிலி, சைனா இடங்களில் இந்த பயிர் செய்கிறார்கள். இது உஷ்ணம் கூடிய இடங்கள்லாம் நல்லாக வளரும் இந்த சீரகம். ஒவ்வொரு விதமாக இருக்குது சீரகம். இந்த கருப்பு சீரகம் நல்ல ஆன்டிஆக்சிடென்ட், விட்டமின்ஸ் நிறைய இருக்காம. அதில் குளுக்கோஸ் கண்ட்ரோல், இரத்தத்தை சுகர் குறைக்கும், ஹார்ட் எல்லாத்தையும் சீராக கொண்டு வரும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். மற்றது நமது யோசனை, மென்டல் ஆக்டிவிட்டி, அந்த மூளையை ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவுவார் கருப்பு சீரகம். மற்ற விதமான சீரகமும் எல்லாத்திலும் நல்ல இதே மாதிரி எல்லாத்திலும் உதவுகின்றது. பார்ப்பீர்கள், வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாம் இந்த உடல், மற்றது நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்தத்தில் உள்ள இனிப்புத்தன்மை, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும், மற்ற சில நோய்கள், அந்த பாக்டீரியா வர்ற நோய்களை குறைக்கிறதாம் சீரகம். அடுத்து நான் கூற வருவது கராம்பு. நாங்கள் எல்லோரும் அது சமையலறை பற்றிருக்கோம். அது ஒரு பூ, ஃப்ளவர்ஸ். ஒரு இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடத்திலே அதிகம் வளர்ப்பார்கள். அதை ஒரு மூலிகையாக பார்ப்போம். அத்துடன் அது டூத்பேஸ்ட்லையும் சேர்க்கப்படுகிறது. நாங்கள் குளிக்கும்போது பாவிக்கும் சோப்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்லையும் பாவிக்கப்படுது இந்த கராம்பு. அவர்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதுவும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்றால் ஒரு விதமான சக்தி இதில் இருக்கிறது. உடம்புக்கு தீமை கொண்டக்கூடிய ரியாக்ஷன்ஸை தடுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உடம்பு பாதிக்கக்கூடிய பாக்டீரியாவை வெல்லும், லிவருக்கு
ஈரலுக்கு உதவுகிறது. அதிலே மேங்கனீஸ் என்ற கெமிக்கல் நிறைய இருக்கின்றது. அதோட எமது எலும்பு பலப்படுத்துறதுக்கும் இந்த குளோப்ஸ் நல்லது. மூளை சிந்தனை மூளை ஒழுங்குபடுத்துறதுக்கும் இது உதவுகின்றது. அதோட கேன்சர் செல்ஸையும் கேன்சரையும் அது குறைக்கிறதுக்கு உதவுகின்றது. மற்ற வயிற்றில் வரக்கூடிய புண்கள் அல்சர்ஸையும் குறைக்கிறதுக்கு இந்த க்ளோவ்ஸ் அப்போ மிக முக்கியமான நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு க்ளோவ்ஸில். அதுக்கு அடுத்துக்கடியாக நான் நினைக்க நேரம் வந்து விட்டது. கார்லிக் நாங்கள் அதிகமாக பாவிக்கிற விஷயம் இது. இது ஒரு ஒரு சின்ன தாவரத்தின் கிழங்கு. அது சின்ன வெங்காயம் லீக்ஸ் போல ஒரு கிழங்கு. அதுவும் இங்கே வளர்க்கலாம். நவம்பர் மாதத்தில் போட்டால் என்று வந்து நல்லா வரும். கார்லிக் இதில் உள்ள மெடிசனல் வேல்யூஸ் பிளட் ப்ரெஷர் குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கார்லிக்கால வரும். நாங்கள் அதிகமாக நாங்கள் பாவிப்போம். அதோட 2.5 கிராம் கார்லிக்கை இந்த மாதிரி அதை தண்ணியாகவோ உட்கொண்டால் பல விதமான நோய்கள் குறையும். கருவேப்பிலை முக்கியமான ஒரு மூலிகை. மற்ற கற்பூரவள்ளி இலை அது ஒரு நல்ல மூலிகை. நேரம் கருதி அந்த எல்லா விதமான விஷயங்களும் உட்கொண்டேன். நிறைவாக இந்த அந்த மூலிகளை பற்றி அதிகமாக பெண்களுக்கு கூட தெரியும். அவர்கள் வேலையை உணவில் சேர்ப்பார்கள். அத்துடன் இந்த மூலிகைகள் இன்னும் பல நான் கூறாமல் இருப்பது கத்தாழை, மாதாளம் பழம், மாதாளம் தோல், ரோஸ்மேரி, தேன், துளசி, எலுமிச்சையில் குறிஞ்ச அப்படி இன்னும் பல மூலிகைகள் உள்ளன. அதை இன்னொரு முறை பேசலாம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த உடைய கேட்ட உங்களை எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம். நீங்க எல்லா வித மூலிகைகளையும் பற்றி சொல்லி இருக்கிறீங்க. நாங்க சமையல்ல செய்யற அத்தனை மூலிகைகளையும் சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களோட சிறப்பான பேச்சுக்கு எல்லோருமா சேர்ந்து 30 வினாடிகள் கைதட்டி எங்களோட நன்றியை தெரிவிப்போம். கொத்தமல்லியில இருந்து நீங்கள் கொத்தமல்லி, இஞ்சி, குங்குமப்பூ, மஞ்சள், கடுகு, பிளாக் பெப்பர், சீரகம், கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கற்பூரவள்ளியில எல்லாத்தையும் பற்றி சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி ஐயா. நாங்கள் இனி யாராவது கேள்வி கேட்க விருப்பம் வேண்டா, உங்களோட கருத்து சொல்ல விருப்பம் வேண்டா, கையை போட்டீங்களா? தேங்க்யூ. முதலாவதாக கௌரி ராஜம்மா கை போட்டிருக்கிறா. கதையுங்கோ. அன்மியூட் பண்ண வேணும். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையான விளக்கம் ஐயா. அஞ்சரை பெட்டியிலேயே உங்கள் ஆரோக்கியம் இருக்கிறது என்று எடுத்துக்காட்டி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எனக்கு ரோஸ்மேரியை சமையலுக்கு பயன்படுத்துவார்களா? ஆமா.
இதுவரை நான் கூந்தல் வளர்ச்சிக்காக அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு தேய்ப்பார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருந்தேன். அது சமையலுக்கும் பயன்படும் என்று நீங்கள் சொல்லி நான் தெரிந்திருக்கிறேன் ஐயா. நன்றி. இன்னும் ஒவ்வொரு மூலிகையையும் நாம் சமையலில், குழம்பில் இப்படியெல்லாம் சேர்க்கிறோம். அப்படி இல்லாமல் தனித்து இப்ப தனியா எல்லாம் குழம்புல நம்ம பொடியா மிளகா பொடி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சு இது பண்றோம். அது இல்லாம தனியா தனியாவை கொதிக்க வச்சு குடிச்சாலும் சுகர் இதெல்லாம் குறையுங்களா ஐயா? ஆமா, அப்படின்னு செய்யலாம். ஆனா சில நேரம் காரம் கூட இருக்கலாம். உருண்டை கரைச்சு குடிக்கும் பொழுது காரமாக இருக்கும். அதுக்கு சில நேரம் தேன் சேர்த்து கொள்ளலாம். தேன் கலந்து கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கணும். அப்படிங்களையா? ஆம். நன்றி, நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நன்றி கௌரி ராஜம்மா. நீங்க இந்த ரோஸ்மேரிய கௌரி ராஜம்மா, நீங்கள் சும்மா அதை கழுவி போட்டு கப்பில போட்டு சுடுதண்ணியை விட்டு குடிக்கலாம். ஆற விட்டுட்டு தேத்தண்ணி குடிக்கிற மாதிரி ஆற வச்சுட்டு குடிக்கலாம். ஆமா, கேட்கல நீங்க ஐயோ மியூட்டட் மியூட் பண்ணி இருக்க அன்மியூட் பண்ணுங்க. இப்ப ரோஸ்மேரிய செடி தண்ணியில பச்சையா அப்படியே பறிச்சு சுடுதண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்துட்டு எடுத்து குடிக்கிறோம். எதுக்காக அதை குடிக்கணும்னு கேக்குறேன். எந்த நோய்க்காகவா இல்ல உடம்பு ஹெல்த்தா? எனக்கு அதுல இந்த மூலிகைகள் எல்லாம் ஆமா பலவிதமான நல்ல விஷயங்கள் செய்யும். அதுதான் ஒவ்வொரு மூலிகைக்கும் 8-10 நல்ல விஷயம் இருக்கு. நீங்க கூறியபடி அந்த முடி வளர்றதுக்கு பெண்கள் பார்ப்பார்கள். ஆமா, தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி தேய்க்கிறது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரோஸ்மேரிய பத்தி இந்த மாதிரி குடிக்கிறது மத்தபடி இதெல்லாம் எனக்கு தெரியலைங்கய்யா. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அந்த காலத்துல அம்மா சொல்லுங்க. அந்த மனிதர்கள் இந்த உணவு உண்ணும் பொழுது இந்த மூலிகைகளை பாவித்தபடியாத்தான் ஆரோக்கியமாக பல வருஷங்கள் இருந்திருக்கிறார்கள். கண்டிப்பா. நன்றி. கௌரியம்மா, எனக்கு ஒண்ணு விரிவா சொல்லுங்க. இந்த ரோஸ்மேரிய சுடுதண்ணில போட்டு குடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? காலையில குடிக்கணுமா, சாயந்தரம் குடிக்கணுமா, இல்ல எப்ப குடிக்கணும்? உங்களுக்கு விருப்பமான நேரம் நீங்க தேத்தண்ணிய குடிக்காம விட்டுட்டு இத குடிச்சீங்களா இதால நன்மை இருக்குன்னு சொல்லினோம். ஆனா என்ன நன்மைன்னு எனக்கு கேட்காதீங்கோ. தேத்தண்ணிய நடுக குடிக்காமல் இத நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி குடிக்கணும். அதிகமான மூலிகைகள் காலையில வெள்ளன வெறும் வயிற்றுல குடிக்கிறதா நல்லது. நன்றி, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி கௌரி ராஜம்மா. அடுத்ததாக சிவச்சந்திரிகா, நீங்க வாங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நவரட்னம் அவர்களுக்கு சிறப்பான தலைப்பில் எங்களுக்கு கொண்டு வந்தீர்கள். இவை அனைத்தும் எங்களுக்கு முக்கியமான எங்கள் கலாச்சார சமையலில் நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறோம். ராதமாசம் சொன்ன மாதிரி இந்த அனைத்தையுமே தேத்தண்ணில போட்டு குடிச்சான் எங்களுக்கு பிரயோசனமாகத்தான் இருக்கு. கறிவேப்பிலை கூட நாங்க பவுடர் ஆக்கி டீல கறிவேப்பிலை டீ வந்து நாங்க குடிக்கலாம். அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கு. எனக்கு அந்த நீங்கள் எடுத்த டாபிக்கையும் அதை பற்றிய எங்களோட பெனிஃபிட்டையும் நீங்க சொல்லும் போது உண்மையா எங்களுக்கு கேன்சர் எல்லாம் வராது. நாங்கள் உண்மையா பாவிச்சு கொண்டு வந்தா நல்லா இருந்தது. நான் நன்றிகள் பாராட்டுகள் சொல்லத்தான் வந்தேன் டாக்டர் நவரத்னா. மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி சிவச்சந்திரிகா. அடுத்ததாக ராஜேஷ் பாலாமா, நீங்க வாங்க. வணக்கம் எல்லோருக்கும். Brilliant presentation, Dr. Navaratnam, as usual. This is a very important subject for everybody. நாங்கள் எங்களோட வீட்டில் இருக்கிற மருந்துகளை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு எரிச்சல் வாரது. ஏன்னு சொல்லுங்க, நான் இங்கே 55 வருஷம் வந்த நாள்ல இருந்து கோல்ட் அண்ட் காஃபுக்கு நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்தது என் வாழ்க்கையில இல்லை. கொரியண்டா வாட்டர் பையங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற பையங்களுக்கு
மல்லியில இஞ்சியை போட்டு அவிச்சு போட்டு ஹனி 3 times a day for 3 days. அவங்க தடியங்காலா இருக்கிறாங்க. அவங்க பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் அதுதான். அப்ப அன்னைக்கு கடைசி வந்தது விரும்பி கொண்டு நான் என்ன what's the matter? I have taken கொத்தமல்லி தண்ணி but still not going. கொத்தமல்லி தண்ணி அவற்ற பார்ட்னருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை தமிழ் இல்லை அதுக்கும் சொல்லி ஸோ யூசி அடுத்தது கௌரி கேட்டீங்க ரோஸ்மரியை பற்றி. ரோஸ்மரி மீட்டுக்கு போடுறது. when you roast lamb you do, and when you roast chicken is nice, and I take it every single day. rosemary என்ற வீட்டில் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது because that's good for your immune system. So it's good for your immune system. நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். I am very 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 into herbal medicine because இந்த மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் முக்கியமான சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அதில் எங்களுடைய ஆயுர்வேதிக் இதை பற்றி பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் வெள்ளக்காரன் சொல்லி தாரான் எனக்கு. I mean, sorry, professors. So we have wonderful medical system in the herbal. வீட்டில் எல்லாரும் வச்சிருங்க. அடுத்தது bay leaf tea அது நல்லது, அது குடிங்க. only 2. rosemary நீங்கள் you can boil it when the boil time stop it 10 minutes அப்புறம் குடிங்க. அது ஒரு bitter taste இருக்கும். I always use honey anyway. I do it every morning. மற்றது நான் குடிக்கிறது பெப்பர்மெண்ட் டீ. வீடு கார்டன் முழுக்க பெப்பர்மெண்ட் இருக்குது. அது குடிக்கலாம். அது வெரி குட். ஸோ அது நான் இந்த காஃபி டீ எல்லாம் பல அருமை இதெல்லாம் குடிக்கிறேன் நான். அடுத்தது clove, கிராம்பு when you do with the rosemary is nice the flavor, and also you know perfectly well the clove சொல்லி பழகி போச்சு. கிராம்பு that's good for your lower blood pressure as well. ஸோ நாங்கள் எங்களோட வயதில் எங்களுக்கு கண்பாட்டுக்கு blood pressure வரும் because எங்களோட நாடி நாளம் எல்லாம் விரிஞ்சு not like a young people the blood pressure. ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டு வந்தால் என்ன போல ஹெல்த்தியா இருக்கலாம் நீங்களும். No, seriously. And also most of them is brilliant for the brain function and also memory. மற்றது cinnamon தான் lower blood pressure-க்கு நல்லன்னு சொல்றது. cardamom brilliant for sleep. Don't do too much of one cardamom before you go to sleep. Bite it and don't drink water after that. Bite it and that's it. One cardamom. எங்களோட வயதில் ஸ்லீப் எல்லாம் நெத்திரியெல்லாம் வர்றது குறைவு. அப்போ என்னட்டு இருக்கிற இந்த வெள்ளக்கரை கலைஞர்களுக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி அவையெல்லாம் சந்தோஷம். they don't do all those things but they take them பேலி டீ. இந்த வீட்டில் பேலி பெரிய மரமாக இருக்கு. அடுத்த ரோஸ்மெரி பத்தையாக கிடக்குது. garden முழுக்க peppermint இருக்குது. So I drink it. So it is good for all of us, particularly for women. Particularly women, and young women must take it because there are things when one or like a presentation chair, this menopausal pain, அதுக்கெல்லாம் particular how is work and எல்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நல்ல கருத்துக்கள். It's a brilliant presentation. நீங்கள் நல்ல கருத்துக்கள். சமுதாயத்துக்கு ஆமா அவரு எனக்கு 50 வருஷத்துக்கு மேல தெரியும், 55 வருஷமா தெரியும். He has done so much for the community, still doing it. Thank you. God bless you. உங்களை இளமையா வச்சிருக்கிறது இந்த மூலிகை. நன்றி. நன்றி ராஜேஷ் அம்மா. அடுத்ததாக ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், நீங்க கதைங்க. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. அதாவது சாதாரண இந்த சமையல் இந்த இதுவைகளிலே இத்தனை மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் உண்டு. என்னென்றால் அந்த கோரோசனை குளிசை என்று இருக்கிறதல்ல, அந்த சிறிய குளிசையிலே இத்தனை மருத்துவங்களை அடக்க முடியுமா? அது ஒரு சிறிய குளிசை. நாங்கள் இங்க சமையலுக்கு எவ்வளவு சாப்பாட்டை சாப்பிடுறோம். இதை விட குளிசை என்ற ஒன்றிற்குள்ளே இத்தனை சக்திகளையும் எவ்வாறு அடக்குகிறார்கள்? விளங்கப்படுத்த முடியுமா ஐயா? அதுல முக்கியமாக
இந்த கோரோசனை பாவிக்கிறது மூச்சு திணறல் வரும் பொழுதுதான் அதை மலைப்பாலில் கரைச்சி கொடுப்பார்கள் ஆயுர்வேதிக் பரியாரமார். அதில் வந்து கொரமீன் என்ற ஒரு சத்து இருக்கின்றது. ஆங்கில வைத்தியத்திலேயும் கொரமீன் அந்த ஹார்ட் நின்றால், மூச்சு நின்றால் கொடுக்கிறது. ஹார்ட் என்று சொல்கிறது அரெஸ்ட், கார்டியக் அரெஸ்ட் வரும் பொழுது கொரமீன் ஊசி மூலம் கொடுப்பார்கள். அதுதான் அந்த மருந்து. விளங்கிச்சுதா? யா, அந்த நன்றி. ஆனந்தி பாலதாசன், நீங்க கதைங்க. சிவச்சந்திரிகா நிக்கிறேன் முதல். இல்ல, அவ கதைச்சிட்டா. அவ கைய போட்டு நிக்கிறா. கைய விடுங்க சிவச்சந்திரிகா கீழே. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க ஒரு ஆங்கில வைத்தியராக இருந்தும் எங்களை மூலிகை வைத்தியத்தை பற்றி மிகவும் அது மேல நல்ல இங்கிலீஷ் இதுகள் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது. இது வந்து எங்களோட நேச்சுரல் இதுகள் வந்து எங்களுக்கு இயற்கையாக ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத இது வைத்தியம். நான் இந்த இவ்வளவு சொன்ன 10 இன்னும் எனக்கு இருக்குது. உண்மையில நல்ல ஒரு சரியான நல்ல ஒரு மூலிகைகளைத்தான் சொல்லி இருக்கிறீர்கள். மேல இந்த ரோஸ்மேரி மாவாக்கு அந்த கேட்டவா யாரு, கௌரி ராஜாமா கேட்டவா, அது உண்மையில நல்லதாம். உண்மையில அந்த நேச்சுரல் மோர்ஃபினா உண்மையில அந்த ரெடியூஸ் பெயின் அதுகள் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதான். நான் இப்ப சும்மா இதுல பார்த்தேன். நான் ஆர்த்ரைட்டிஸ் அது இது பாடி பெயின் எல்லாத்துக்கும் நல்லதா. அப்ப நைட்ஸ்லாம் கூட நல்ல மட்டும் நினைக்கிறேன். நைட்ஸ்ல கொஞ்சம் இது எடுத்து போட்டு இந்த ட்ரை ஆயும் வேண்டலாம். என்ன பெக்ல ட்ரை ஆயும் வேண்டலாம். நாங்க டீ மாதிரி குடிச்சிட்டும் படுக்கலாம். அது இது அந்த பாடி பெயின் அதுகளுக்கு இதற்கு நல்ல மண்டு. மற்ற இந்த எண்ணெயில தலைமை இருக்கும் இப்போ ரோஸ்மேரி கூட ஊற போட்டு தேங்காய் எண்ணெயில ஊற போட்டு தலைக்கு வைக்கிற தலைமையை கொட்டுறதுக்கு மேல இவ்வளவும் மிகவும் அருமையான இது. எங்களுக்கு இவ்வளோத்தையும் நான் இவ்வளவு எனக்கு பாடுபட்டு இந்த கற்பூரவள்ளி, அலோவேரா அதுகள் இதழ் வீட்டுல வச்சுக்கிறேன். துளசி எப்போ அப்படியில தண்ணிக்கு நான் 4-5 துளசி இலையில வெட்டி போட்டுட்டு தான் தண்ணி குடிக்கிறது. ரெண்டாவது அப்படியே முழு நாளும் அதிலேயே குடிச்சு கொண்டு இருக்கலாமண்டு. இதெல்லாம் இயற்கையான வைத்தியங்கள், மிகவும் அருமையான இது. ஐயா மிகுதியை திருப்ப வந்து எங்களுக்கு சொல்ல வேணும். மிகுதி இந்த மூலிகைகளை வந்து சொல்லுங்கள். அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ரசாந்தினி, நீங்க வந்து கதைங்க. ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். அந்த ரோஸ்மேரியை பற்றி நான் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். ரோஸ்மேரி வந்து ஸ்ரீலங்காவில் அந்த காலத்துல 25ஆம் தேதி டிசம்பர் கிறிஸ்துமஸ் என்றால் நல்ல பெரிய ஒரு பணக்காராக்களாக இருக்கிற கிறிஸ்டியனாக்கள் கெண்டியில இருந்து அந்த ரோஸ்மேரி யாழ்ப்பாணத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கெண்டியில இருந்து வரும் அந்த ரோஸ்மேரி ரச்சிக்கு ஏன் அது போடுவதானால் அந்த ஆட்டிறைச்சி அந்த கொழுப்புக்களை அதை அகற்றுமாம்னு சொல்லப்படுகிறது. அந்த ரோஸ்மேரியில அந்த டீ குடிப்பதால எங்கள்ட இந்த அடைப்புக்கள், நெஞ்சு வெள்ள வார அடைப்புக்களை எடுக்கப்படும் சொல்லி ஒரு பிரெஞ்சுக்காரன் அதை குறிப்பிடுறார், ஒரு டாக்டரால் குறிப்பிடுகிறார். அவருக்கு பெயர் பிலிப் இன்சால் என்று சொல்றவர். இதை குறிப்பிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். அந்த ரோஸ்மேரியும் இந்த பிரியாணியில அந்த அது என்னன்னு சொல்றது இங்கிலீஷ்ல பேலிஸ், அந்த அதிலேயே இரவில டீ குடிச்சு வந்தால் ஹார்ட் அட்டாக் வருவதை குறைக்கலாம், அந்த அடைப்புகளை குறைக்கலாம்ன்றத சொல்லப்படுறது. ரோஸ்மேரி மற்றது சாப்பாடுகள்ல நாங்கள் எண்ணெய் செய்து பொரிச்சு தாளிக்கும் பொழுது அந்த சாப்பாட்டுக்கு எங்களோட கருவேப்பமிலை மாதிரி அது போடுவதால அந்த எண்ணெயில இருக்கிற சில கொழுப்புக்களை எடுக்கப்படும் என்று சொல்லப்படுறத நான் அந்த ஆர்டிக்கல்ல வாசிச்சதை சொல்லுறேன். மற்றது கடுகை பற்றி குறிப்பிட்டிருந்தார் டாக்டர். அது மிகவும் நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. கடுகு வந்து சிறிது, அங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கடுகு சிறிது காரம் பெருசு என்றது. ஆனா அந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ், அந்த உடம்பு நோய் இருந்ததுன்னு சொன்னால், வீக்கம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கடுகை அரைத்து அந்த சாரை பூசும் பொழுது அந்த நோ ஈடுபட்டுடுமா. அந்த நோ அது நாங்கள் சில வேளையில அது எங்களுக்கு நடக்க முடியாமல் ஒன்று ஏற்பட்டவர்களுக்கு நான் அதை செய்து பார்த்த பொழுது அது சரியாக நான் ஒரு விடைய கொடுத்திருக்கிறது. மற்றது அந்த கடுகு எண்ணெயும்
ஆளிவிதி எண்ணெயும் எடுத்து எங்க முகத்திலே ஏதாவது கரும்புள்ளிகள் வந்திருந்தால் போக முடியாமல் இருந்தால் அதால நாங்கள் ஒரு பஞ்சையில எடுத்து அதை துடைச்சு கொண்டு வந்து ஒரு 2 வீக்குக்கு பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் உங்களோட முகத்துல உள்ள அந்த தளம்புகள் எல்லாம் மாறப்பட்டு முகம் பொலிவடைகிறது. கடுகு எண்ணெயும் ஆளிவிதி எண்ணெயும் அது இப்ப விற்கப்படுது. அதோட கடுகையை மறைச்சு ஆளிவிதையை மறைச்சு ஒரு பஞ்சில் அது சாரை புளிஞ்சு போட்டு ஒரு பஞ்சால் ஊத்தி அது எடுக்கிறது. அந்த ரோஸ்மேரி ரோஸ் வாட்டர் மாதிரி பூசுறது அது மிகவும் நல்லது. மற்றது அந்த ரோஸ்மேரியும் பிரியாணி இலையும் தலைக்கு வச்சு தலைக்கு செய்வதனால சில முடிகள் அகன்று போனால் அந்த முடிகள் வளரப்படுது. சிலர் அதுல அந்த வெங்காயத்தை பற்றி சிலர் விளங்காமல் அதை செய்கிறார்கள். வெங்காயத்தையே உடைச்சு அதை சாறு எடுக்கிறார்களாக. அப்படி அல்ல, வெங்காயத்தின் தோலை எடுத்து கழுவி விட்டு அதை அவிச்சு அந்த தண்ணியை வடிச்சு இந்த ரோஸ்மேரியையும் போட்டு செய்தால் முடிகள் வளர்றது. மற்றது அது எடுத்து நீங்கள் குடிப்பீர்கள் ஆயிருந்தால் கொலஸ்ட்ரோலை குறைக்கும். அதோட கற்பூரவள்ளியையும் சேர்க்கப்படுகிறது. கற்பூரவள்ளியும் அதுல சேர்க்கப்படுகிறது. மற்றது மூலிகைகளை பற்றி டாக்டர் கனக்கா சொல்லி இருந்தார். இன்னும் நிறைய சொல்ல இருக்குது, நேரம் காணாமல் எனக்கும் இருக்கிறது. மற்றது ஆளி விதையை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கிறது நல்லது. ஆளி விதை என்றால் குண்டுணிவாக எடுக்காமல் நாங்கள் ஒரு அரை ஸ்பூனாலும் எடுக்க வேணும், என்ன டீஸ்பூனாலும் எடுக்க வேணும். அதே அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் எடுத்து ஓமத்தையும் எடுத்து வெந்தயத்தையும் எடுத்தால் கொலஸ்ட்ராலுக்கும் சுகரையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. மற்றது இப்ப வந்துட்டு துளசியில ஒரு வீடுகளில் வச்சு வளர்க்கலாமா இருக்கு என்ன துளசி இலைகள். அதை நீங்கள் வீட்டுல வச்சு வளர்த்து அதை நாங்கள் சாப்பாட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு கூடி சளி வந்தால் அதை கொடுக்க வேணும். மற்றது இந்த காலி உள்ளிய ஒரு காலத்துல காய்ச்சல் வந்தாலாம் பிரான்ஸ்ல நான் அதை அறிஞ்சேன்னா பிரெஞ்சுக்காரர் என்ன செய்வார் அந்த டாக்டர்ஸ் அப்ப அந்த காலத்துல அத ஒரு நூலில சுத்தி போட்டு சங்கிலி மாதிரி போட்டு விடுவினியாம். அதுக்கு பிறகு 5 நாள் சென்ற பிறகுதானே டாக்டரை நாடி போவினியாம். அதுக்குள்ள வைக்கிற உடம்புல இருக்கிற கிருமிகளை அழித்து கொள்ளுமாம். அதனால அந்த உள்ளிய நாங்கள் இப்பவுமே அந்த காய்ச்சல் எதுவும் ஏற்பட்டால் ஒரு நூலில குத்தி அதை நாங்கள் சங்கிலி போல ஒரு நூலில குத்தி சங்கிலி மாதிரி போட்டிருக்க வேணுமா. மற்றது கராம்பு எங்கண்ட நாங்கள் படுக்கும் பொழுது எங்கண்ட தலகணியில் வச்சு படுத்தால் எங்கண்ட கவால குத்து நீரிவள் போகப்படுமாம்னு சொல்லப்படுகிறது. கராம்பை டாக்டர் சொன்ன இதுல கராம்பை பற்றி நான் சொல்ல போன அதுதான். மற்றது ஏலக்காய நைட்டுல குடிச்சு போட்டு படுத்தால் நித்திரை வரும். ஆனா சில கொலஸ்ட்ரால் எங்களுக்கு நெஞ்சில வந்து அடைக்கிறது சாப்பாட்டு இதுவெல்லாம் செமிக்கப்படும். இனிப்புகள்ல இருக்கிற சுகரை அகற்றப்படும். அதனாலதான் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு அந்த காலத்துல தெரியாது ஏலக்காய் பவுடரை பாயாசத்துக்கு ஏன் போடுகின்றார் எங்களுக்கு விளங்கில வாசத்துக்கு சொல்லுவோம். அவர்கள் அந்த பாட்டிமார் அப்ப அந்த நேரம் எடுத்த முடிவு எங்களுக்கு இப்பொழுது பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர்களும் ஒரு மூலிகைகளோடு தான் அதை போட்டார்கள். எங்களுக்கு விளக்கம் இல்லை, அது வாசத்துக்கு தான் ஏலக்காய் பவுடர் போடுவதாக நினைப்போம். மற்றது கருவாவை அது ரச்சியில போட்டால் வாசம் என்பார்கள். இல்லை, கராம்பு வந்து சுகரை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு எளிய கொழுப்புகளை அழிக்கிறது தான் அதன் தொழில் செய்கிறது. சந்தோஷம். இன்னும் நிறைய அவர் வந்து சொல்ல வேணுமென்றதை டாக்டர் சொல்ல வேணுமென்றதை நான் வாழ்த்துகின்றேன். வசந்தனி மாஸ்டர், நீங்க எங்க இருந்து வாரீங்க? நான் லண்டன்ல இருந்தான் வருகிறேன். ஆனா பிரான்ஸ்ல இருந்து சில விஷயங்களை அறிஞ்சிருக்கின்றேன் இதோட பற்றி. என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு ஸ்ரீ மாஸ்டர் உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்களா ஒரு நாள் வந்து நீங்க கதைக்கலாம் இதை பற்றி. இந்த ஃபுல் வந்து ஒரு நாளே கதைக்கலாம். நிச்சயமாக உண்மையில அவரோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட நம்பரை கொடுத்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து கதைக்கிறதுக்கு நல்ல. எனக்கு எல்லாம் சொல்றீங்க. இன்னும் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் தோடம்பழத்தை புளிகின்றீர்கள், புளிந்து விட்டு கோதை எறிகிறீர்கள். அந்த கோதை தயவு செய்து எறிய வேண்டாம். அந்த கோதையை எடுத்து அவிச்சிட்டு அந்த தண்ணிய குடியுங்கள். கோதை அந்த அவிச்ச தண்ணியை எடுத்து அந்த கோதை நல்லா நசிஞ்சு வந்துடும். கிரைண்டர்ல அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வையுங்கள். தயவு செய்து அந்த செம்போவில வேண்டி உங்களோட உடம்புக்கு பூசாதீர்கள். அதை நீங்கள் பூசி பாருங்கள். உங்களோட உடம்பு நான் சோப்பு ஆவிக்கிறது வேலை குறைவு, அதுதான் நான் யூஸ் பண்ணி கொண்டு வருகிறேன். என்ன அதை செய்து கொண்டு வரும் பொழுது எங்களோட தோலுக்கும் சைனிங்கா இருக்கும். இந்த கெமிக்கலை கலக்கிறதால எங்களோட தோல்கள் பழுதடைகிறது. நாங்க சும்மா போடுறாங்க. அதுக்குள்ள சீனியை கலந்து செய்வதனால எங்களோட உடம்புல இந்த கரப்பாக கொண்டு வருகிறது. கொஞ்சம் சீனி போட்டு எங்களோட உடம்பு தோல்களை நாங்கள் அதை மசாஜ் பண்ணி செய்யலாமே. நன்றியா. மற்றது மாதுளம் பழத்தை நீங்கள் உடைத்து விட்டு அந்த மங்குஸ்தான் பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்க கோதி எடுத்து அந்த காலத்துல எங்க பாட்டி சேர்த்து வச்சிருப்பா.
எனக்கு அது விளங்குறையில. வயிற்று வலி வந்ததென்றால் அந்த பாதலங்கோது இது மங்குஸ்தான் கோதி அவிச்சு அந்த நீரை வடிச்சு எங்களுக்கு தருவா. அது கனகாலமாக அந்த ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருப்பா பாட்டி. அப்ப எனக்கு அது புரியுறையில இப்ப அந்த கஷாயம் தந்துடுவாண்டு அவ அங்கேயும் போனால் அதை தூக்கி எறிஞ்சு வீச வேணும் பண்ணி இருக்கும். இப்பொழுது நாங்கள் மாதுளம்பழம் கோத தேடி அலைகிறோம். நான் ஊருக்கு போயிருந்த பொழுது, ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது, அந்த பத்தைக்கு போய் குலைகள் எல்லாம் கொய்யா இலை, மற்றது பிலா இலை, அது இந்த சுகரை யூரின்ல சுகர் உள்ளவர்கள் பிலா இலை டீயை குடிச்சு வந்தால் யூரின் சுகரை அகற்றி கொண்டு போகலாம். கொய்யா இலையும் சாரி, நன்றி ரசாந்தினி அம்மா. நீங்கள் இன்னொருக்கா வந்து இந்த ஸ்பீச்சை கொடுங்க. என்னடா இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. இங்க கனவேர் கையொத்தி இருக்கணும். தேங்க்யூ. டாக்டர் சதாமனு அம்மா, நீங்க அடுத்ததா கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. அருமையான பேச்சு டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். இதை ரசாந்தினி கணக்க சொல்லிட்டா, நான் சொல்ல இருந்த சில இதுகளை ஆவணிட்டான். இதில் அந்த கௌரிராஜ் மாஸ்டர் கேட்டபடியே தான் நான் அந்த ரோஸ்மேரியை பற்றி பார்த்தேன். அதில் நினைவாற்றலை மேம்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு. சரும ஆரோக்கியம், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, முடி வளர்ச்சி முதல்ல சொல்லியாச்சு, முகப்பெருவை குறைக்குதுன்னு சொல்லினேன், தசை வலிகளை நோய்களை குறைக்குதுன்னு. மற்ற புதினா வந்து செரிமானத்தை மேம்படுத்துதான், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, வாய் துர்நாற்றத்தை போக்கும், மலச்சிக்கலை குறைக்குமாம், பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளையும் குறைக்குமாம், தலைவலிக்கு நிவாரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதினா தேநீர் அல்லது புதினா எலும்பிச்சை ஜூஸ் பல்வேறு வடிவங்களில் இவற்றை பாவிக்கலாம். மற்றது வயிற்றில் உள்ள கிருமிகளையும் அகற்றும் என்றும் கூறப்படுது. இப்படி கணக்க போய்கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அருமையா இருந்தது. இந்த நேரத்துக்குள்ள சொல்றது கஷ்டம் எல்லாத்தையும். அப்படியாம்மா. இப்ப என்னென்றால் இந்த மூலிகைகள் நான் பார்த்த பொழுது 90 மூலிகைகள் இருக்கு. அதான் பாட்டு வந்து பாட்டு. நன்றி சதா, டாக்டர் சதா அம்மா. அடுத்ததாக டாக்டர் கமலா அருணாச்சலம், நீங்க வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் நல்ல ஒரு டாபிக் எடுத்து கதைக்க எத்தனை பேர் தங்கட அனுபவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்ல நல்ல சந்தோஷமா இருந்தது. திருப்பியும் இதை கதைக்க வேணும் போல இருக்குதுன்னு சொன்ன மிகாது. மற்றது தலையிடிக்கும் மைக்ரேனுக்கும் ஒரு மருந்து சொல்லுங்க. இதுல தலையிடிக்கு ஹெரேக்குக்கும் மைக்ரேனுக்கும் இதுல வந்து ரசாந்தினி சொல்லக்கூடும். நான் நினைக்கிற மாதிரி கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி எல்லாத்தையும் அவிச்சு கொஞ்சம் தேனும் போட்டு குடித்தால் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். பல விதமான தலைவலி, மன அழுத்தங்களை குறைக்கும். நன்றி. அடுத்ததாக மீரா நாகேந்திரா. வணக்கம் எல்லா அன்பர்களுக்கும். வணக்கம் டாக்டர் நவரத்னம் ஐயா. நல்ல இன்றைக்கு முந்தைய ஒரு தரம் சொல்லாத ஒரு கருத்தை எடுத்து இன்றைக்கு இதை சொல்லியிருந்தீர்கள். உண்மையா இது எங்களுக்கு தேவையானதுதான். மூலிகைகள பிரயோசனங்களை பற்றி மிகவும் நல்லாக இருந்தது, பிரயோசனமானது. அதுல எனக்கு ஒன்று என்னண்டாயா, அந்த ராஜேஷ் அம்மாவும் சொல்லியிருந்தா, மற்ற ரசாந்தினியும் சொல்லியிருந்தாங்க யூஸ்ஃபுல்லான விஷயங்களை. எல்லோருக்கும் நன்றிகள். என்ன விடயம் சொன்னால், அந்த பெப்பமின்னும் மின்ட்டும் ஒரே ஒன்றையா குறிக்குது. பெப்பமின் அது மின்ட்டும் உண்டா? உண்டுதான். மற்றதுக்குள்ள சீரகத்துல 2 இருக்குது. சின்ன சீரகம் உண்டு, பெருஞ்சீரகம், கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்தை நாங்கள் வறுத்த அவிச்சு ஐயா குடிக்க வேணும், அல்லது என்ன மாதிரி பாவிக்கலாம்? வாயில போட்டு உமிழலாம் கரிஞ்சீரகம், அல்லது வறுத்த அவிச்சும் குடிக்கலாம். உண்மையில
உண்மையில சீரகம்ண்டா അതിന്റെ அர்த்தம் என்னண்டா ஜீரணம். ஜீரணம் became சீரகம் காலப்போக்கில. அவ சொல்லினம் என்னண்டா அந்த சீரகத்தை நீங்க எடுத்தா அநேகமாக உங்களுக்கு சீரணம் நல்லா இருக்குமென்றதுக்காகத்தான் அந்த சீரகத்தை நாங்கள் எல்லாத்துலயும் சேர்க்கிறது. அநேகமா எல்லா விதமான சீரகங்கள்லயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்ப சொல்லினம் வர வர பெருஞ்சீரகம் இன்னும் நல்லதுன்னு சொல்லினம். அதை வந்து கொஞ்சம் சாடையா வறுக்க சொல்லி அப்ப அந்த பெருஞ்சீரகத்துல இருந்து ஒரு எண்ணெய் வரும், ஒரு எண்ணெய் ஊஸ் பண்ணும் அந்த பெருஞ்சீரகத்துல இருந்து. அது நல்லதுன்னு சொல்லினம். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ராஜேஷ் பாலா, உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. Yes, சிறுசீரகம் when you have stomach upset, headache இருக்கிறது பெரும்பாலும் எங்களின் செகண்ட் பிரெயின் என்று சொல்றது எங்களோட ஸ்டமக். சரியா, தலையிடிக்கு நாங்கள் கண்டுபாட்டுக்கு தின்றதுதான் ஒரு காரணம். ஸோ டு ஸ்டாப் இட், சீரகத்தை அவிச்சு போட்டு கொஞ்சம் ஹனியில் குடிக்கலாம், இல்லாமல் குடிக்கலாம். சீரகம் 2 தரம் குடிச்சிங்களா ஸ்டமக் அப்செட் இருந்து வயிற்று குத்துதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறவையெல்லாம் சீரகம் அவிச்சு குடிக்கலாம். ஹெடேக்குக்கும் அது நல்லது. மற்றது இன்னொன்னும் செய்யலாமே, நாங்கள் இந்த சும்மா குடிக்கிற கோப்பி தூளுக்குள்ள நீங்க அந்த கோப்பி தூள் நீங்க கொஞ்சம் மல்லியையும் சீரகத்தையும் கொஞ்சம் வறுத்து அரைச்சு போட்டு அந்த கோப்பி தூளோட சேர்த்து குடிச்சீங்களா, தனி கோப்பியா குடிக்காம அந்த அந்த கொரியாண்டரையும் சீரகத்தையும் ஒரு கொஞ்சம் அதுக்குள்ள போட்டு குடிச்சீங்களா, உங்களோட கோப்பியின் டேஸ்டா இருக்கும், உங்களோட உடம்புக்கும் அது நல்லது. யாழ்ப்பாண கோப்பித்தூள்ல அப்படித்தான் முல்லைகள் போட்டு செய்யறாங்க. சரி, எங்களுக்கு இங்கிலாந்துக்கு வந்த நாள்ல மாமி காஃபி அனுப்புவா ஸ்ரீலங்கால இருந்து. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். வாட் இஸ் திஸ் ஹெர்பல் காஃபி என்று சொல்லுவேன். நான் காஃபி குடிக்கிறேன் இல்லை, பிகாஸ் அதில் கஃபின் இருக்குமா. எங்களோட வயதுக்கு அந்த கஃபின் எல்லாம் தேவையில்லை. அடுத்தது கஃபின் என்றால் உங்களுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைகள்லாம் தரும் என்று. ஸோ நோ நீட் டு ட்ரிங்க் காஃபி. 2-3 டீ குடிக்கிற எல்லாத்தையும் குறைச்சி கொள்ளுங்க. நான் கப் டீ இருந்தால் குடிப்பேன், மற்றபடி ஐ டோன்ட் ட்ரிங்க். எங்களோட ஸ்ரீலங்கன் டீ எல்லாம் இப்போ விட்டாச்சு. ஏன்னா when you get older, we have to be very careful with your brain function, headache, blood pressure எல்லாத்துக்கும். எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா ஹெர்பல் மெடிசனும் இருக்குது. நாங்கள் டாக்டரோட போக தேவையில்லை. நரம்புகளுக்கு, நரம்பு நோய்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். தலையில நம்னஸ் மாதிரி வேற நோய்களுக்கு அது வந்து தலையில நம்னஸ் வரதுக்கு ஒன்று கழுத்து டைட்டா இருக்கிறது. இந்த கழுத்துல இருந்து நரம்பு தான் தலைக்கு போகுது, உணர்ச்சி நரம்பு. அதை விட மன அழுத்தம் இருக்கலாம், அதுக்கு இந்த மூலிகை எல்லாம் உதவும். அதை விட இன்னும் ஒரு விஷயம், இந்த எங்களோட கறி முருங்கை இருக்கே, அதில் முருங்கை பட்டை, முருங்கை இலை, முருங்கைக்காய் எல்லாம் மூலிகைகள். வெண்டிக்காய் மூலிகை, கத்திரிக்காய் மூலிகை. இப்போ நமது மூதாதையர்கள் தாவர உணர்வு உண்ணும் பொழுது மூலிகைகளைத்தான் உண்டார்கள். அதில் வெண்டிக்காயில் மூலிகை சத்தும் இருக்குது, மற்றது உடம்புக்கு தேவையான மாற்றத்தும் இருக்கின்றது. கத்திரிக்காயில் மூலிகை சத்து இருக்கிறது. அப்படி நமது வாழ்க்கையில் நாங்கள் பாவிக்கும் தாவரங்கள் எல்லாம் மூலிகைகள் தான் என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டா. பப்பாயா இஸ் a brilliant medicine for older people. எங்களோட நரம்பு வெயின் எல்லாம் தடிச்சு வரும் இல்ல, அதெல்லாம் கூட கொலஜன் குறையறதுக்கு தான் காரணம். ஸோ இந்த கொலஜன் நல்லா இருக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ஈட் பப்பாயா early in the morning. Don't eat after evening because the பப்பாயில் இருக்கிற சில சத்துகள் வடிவா வேலை செய்கிற இல்லையா இந்த ஈவினிங்னு சொல்லப்படுது. அடுத்த apple a day, keep the doctor away. அடுத்தது மீன் சாப்பிட்றேன்னா சாடின் போலி மீன்களை சாப்பிடுங்க. மற்றது பொமக்ரானேட், yes. So I eat papaya. ஒரு 4 சின்னதுகள் எல்லாம் 2 pounds வாங்கலாம். பெருசு 5 pounds. 5 pounds வாங்குறது வெளியில வச்சு சாப்பிடலாம் அடுத்த நாள். இல்லைன்னா ஒருக்கா நீங்க வெட்டினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட ஃபேமிலி யாரும் இருந்தா கொடுங்க. அல்லது I eat it half a many என்ன வீட்டில் ஒரு விரும்பல. So I eat and the big one 2 days. That's good for you. I can't see my different in the தடிச்ச
வெயின் எல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ எங்களோட வீட்டிலேயே மருந்துகள் இருக்கு. நாங்கள் இதுக்கெல்லாம் டாக்டர் குடல் குடல் இதால வர்ற கான்ஸ்டிபேஷன் அதுக்கு பப்பாஸ் பழம் நல்ல. எஸ் எல்லாரும் வெந்தயத்தை மறந்துவோ நீங்கள். அத நான் சொல்லவா? வெந்தயம் இஸ் த பெஸ்ட் மூலிகைன்னு சொல்லி டைரியாவை குறைக்கும். ஸ்டாப் பண்ண வயிற்றுல இருக்கு என்னுடைய இதுல வெந்தயம். அடுத்த முறை வந்து சொல்லுங்க அதை பற்றி. வெற்றிலை வெந்தயம் வெற்றிலை வெற்றிலை இருக்கு வெற்றிலை. சரி ஆனந்தி, டைம் வந்துடுது ஆனந்தி. நீங்க முடிக்கு நாங்கள் அந்த மூலிகளை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கலாம். என்ன ஆமா, வாழ்க்கை முழுதும் மூலிகை. நன்றி. இன்னொரு முறை வந்து பேசுவோம். நீங்க மியூட்டட் ஆனந்தி. யூ ஆர் மியூட்டட் ஆனந்தி. யூ ஆர் மியூட்டட். சாரியா, அப்போதையும் அப்படித்தான். எல்லோரும் பங்கு பெற்றிய அனைவருக்கும் மிகவும் நன்றி. அருமையான கருத்துக்கள் டாக்டர் நவரத்னம் ஐயா. மிகவும் இது நாங்கள் தொடர்பை உங்களோட தொடர்ந்த பேச்சை அவளுடன் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். மற்றது இன்றைக்கு பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி. ராத மாஸ்டர் அருமையான சிறப்பான மெடிடேஷன் நடத்தி நீங்கள் இன்றைக்கு மிகவும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நாளை காலையில் சந்திப்போம். இப்போது இந்த தளத்தை நிறைவு பெறுகிறோம். தேங்க்யூ ராதே. நன்றி.